எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல செப்டம்பர் 1 2025 அன்னைக்கு நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான நியூஸோட ஒரு சம்மரி தான் பார்க்க போறோம். நம்மளோட ட்விட்டர் பேஜ்ல இந்த நியூஸ் எல்லாத்தையுமே டெய்லி அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு அண்ணனையோட நியூஸை நீங்க அப்பப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ட்விட்டர் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம ட்விட்டர் பேஜோட லிங்க் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். முதல்ல இந்தியாவோட ஜிடிபி growthோட ஃபிகர்ஸ் வந்திருக்கு. இந்த Q1ல இந்தியாவோட ஜிடிபி growth அப்படிங்கிறது 7.8% இருந்திருக்கு. இது லாஸ்ட் 5 குவார்டர்ஸ்ல இதுதான் அதிகமான வளர்ச்சியை இந்தியா காட்டியிருக்கிற ஒரு குவார்டர். ஜிடிபில ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு நாமினல் ஜிடிபி growth, இன்னொன்னு ரியல் ஜிடிபி growth. இந்த ரியல் ஜிடிபி growth தான் 7.8% வளர்ந்திருக்கு. இதுல செக்டர் வைஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மைனிங் செக்டர்ல மட்டும் நெகட்டிவ் growth காட்டியிருக்காங்க. மற்ற எல்லா செக்டர்லயும் ஓரளவு growth இருந்திருக்கு. ஆனா அந்த எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் சப்ளை அந்த செக்மெண்ட்ல லாஸ்ட் கம்பேர் பண்ணும்போது growth குறைஞ்சிருக்கு. இந்த நாமினல் ஜிடிபி growth அப்படிங்கிறது என்னன்னா இன்ஃபிளேஷனை கால்குலேட் பண்ணாம வெறும் ஜிடிபி growth மட்டும் கால்குலேட் பண்றது. அப்படி பார்த்தா இந்த குவார்டர்ல லாஸ்ட் 3 குவார்டர்ல இதுதான் லோவஸ்ட் பாயிண்டா இருக்கு. பட் ஆனா நாமினல் ஜிடிபில இருந்து இன்ஃபிளேஷனுக்காக அந்த ஜிடிபி டிஃப்ளேட்டரை மைனஸ் பண்ணுவாங்க. அப்படி மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் வர ரியல் ஜிடிபி இந்த குவார்டர்ல ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா லாஸ்ட் குவார்டர்ல ஜிடிபி டிஃப்ளேட்டர் 3.1% இருந்தது. இப்ப அது ஜிடிபி டிஃப்ளேட்டர் 0.9% இருக்கு. அதாவது கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா லாஸ்ட் குவார்டரை விட இந்த குவார்டர்ல இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது கண்ட்ரோல் ஆயிருக்கு. ஸோ அதனால ஜிடிபி டிஃப்ளேட்டர் அவங்க 0.9% ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஜிடிபி டிஃப்ளேட்டர் 0.9ங்கிறது கடைசி 23 குவார்டர்ல இப்ப ரொம்ப லோவஸ்டா இருக்கு. ஸோ இந்த ஜிடிபி டிஃப்ளேட்டர் லோவஸ்டா இருந்ததுதான் ரியல் ஜிடிபி 7.8% வளர்ந்ததுக்கான காரணம் அப்படிங்கறத இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து ரிலையன்ஸோட ஏஜிஎம் மீட்டிங் நடந்து முடிஞ்சது. அதுல ரிலையன்ஸோட சேர்மன் முகேஷ் அம்பானி ஜியோ ஐபிஓ 2026ல வரும், ஃபர்ஸ்ட் ஆஃப் 2026ல வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரிலையன்ஸ் ஏஐல நிறைய இன்வெஸ்ட் பண்ண போறோம், அதுக்கு நாங்க மெட்டா அண்ட் கூகுள் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பத்தி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா லாஸ்ட் 10 இயர்ஸா மக்கள் பேங்க்ல டெபாசிட் பண்றத மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல டெபாசிட் பண்றதுல ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வளர்ச்சியினால மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நடத்துற கம்பெனிஸோட கமிஷன் அப்படிங்கிறது பினான்சியல் இயர் 25ல 21,000 கோடியா வளர்ந்துருக்கு. அடுத்து இந்தியன் ரூபி டாலருக்கு எகென்ஸ்டா 88 ரூபாய்க்கு கீழே போயிடுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ட்ரம்போட டாரிஃப்னால இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் குறையுது. அதே சமயத்துல இம்போர்ட்ஸ் ஸ்டெடியா இருக்கும்போது இந்தியாவோட ட்ரேட் டெபிசிட் வளரும். அது மட்டும் இல்லாம எக்ஸ்போர்ட்ஸ் குறையறதுனால ஜிடிபி growth அஃபெக்ட் ஆகும். ஸோ ஒரு சைடு ஜிடிபி growth அஃபெக்ட் ஆகி இன்னொரு சைடு ட்ரேட் டெபிசிட் அதிகமாகிறதுனால ரூபா மேல இருக்கிற பிரஷர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாவே இருக்கு. அடுத்து ஆட்டோமொபைல் செக்டர் பத்தின ஒரு அப்டேட். கவர்மெண்ட் ஜிஎஸ்டி நாங்க குறைக்க போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா எவ்வளவு குறைக்கிறாங்க அப்படிங்கிற டேட்டா இன்னும் அவங்க ரிலீஸ் பண்ணல. ஸோ அதனால கார் வாங்க நினைக்கிற ரீட்டைலர்ஸ் எல்லாருமே இந்த ஜிஎஸ்டி கட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கார் வாங்கலாம் அப்படின்னு வெயிட் பண்றதுனால ரீட்டைல் சேல்ஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் மந்தோட கம்பேர் பண்ணும்போது 3% குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி சேல்ஸ் குறைஞ்சதுனால டீலர்ஸ் வச்சு நடத்துறவங்க டீலர்ஸ் கிட்ட இன்வென்ட்ரி பைலப் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம அனலிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 26ல டிமாண்ட் ரிவைவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆட்டோமொபைல் செக்டர்ல. அதுக்கு முக்கியமான காரணமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபெஸ்டிவ் சீசன் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டி கட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் விலை குறையறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த கம்பெனிஸ்க்கு டிமாண்ட் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருக்கிற முக்கியமான செய்திகளோட ஒரு சம்மரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரி டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ்ல இருக்கிற முக்கியமான செய்திகளோட சம்மரி வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.